இப்போ ஜனநாயகன் படம் இனிமே இந்த கேள்வி அதான் கேட்கிறேன். வருமானது மாதிரி டைட்டில் கார்டு என்ன போடுவாங்கன்னு ஒரு வைரல் போயிட்டு இருக்கு. கட்டாயமா முதலமைச்சர் விஜய் தான் போடுவாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய். அந்த நாள் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு நாள் டைமாங்க. ஒரு போட்டோவை பார்த்தாலே 1 மணி நேரம் விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து எத்தனை கோடி கண்கள் இங்கே காத்திருக்க போகுதுன்னு தெரியல. அந்த வார்த்தை நிஜமாவே பல பேர் கதறி அழப்பாங்க. என் நெஞ்சில் கொடியிருக்கும் விரையால வந்தவன் நடமாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. விஜய் அரசியலுக்கு வந்ததை அஜித் நிஜமாவே விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு இங்கே இருக்கிற அந்த திராவிட அரசியல் மீது ஒரு பெரிய எரிச்சல் உண்டு. ஏன்னா அவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு. சத்யராஜும் சரி, கமலும் சரி, பிரகாஷ்ராஜும் சரி, எல்லாரும் இந்த நடிகர்களை பார்க்க கூட்டம் வர ஓட்டம் மாறாதுன்னு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணாங்க. பட் மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்கங்கிற தகவலே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, அடாடா நம்ம சிரஞ்சீவி மாதிரி இவரை நினச்சிட்டோமே, ஒரு சரத்குமார் மாதிரி நினச்சிட்டோமே அப்படிலாம் அவங்க நினச்சிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த 0ல தான் இருந்தாங்க. முன்னிலை கூட ஒரு தொகுதி வரல. குறிப்பா காரைக்குடியில ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அங்க பிரபு வந்து ஒரு பெரிய வாக்குகள் ஜெயிச்சிட்டாரு. அவங்களுடைய சறுக்களுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியும். 2 வாய் தான். இந்த 2 வாயையும் அவங்க அடக்கியிருந்தாங்கன்னா கட்டாயமா வந்து குறைந்தபட்சம் அந்த 8% வாக்கையாகவும் விட்டுருக்கு. ஒரு வாய் நான் கெஸ் பண்ணிட்டேன். இன்னொரு வாய் அவர் வாய் தான். அதாவது நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய கோல் என்னன்னு விட்டுட்டு ஒருத்தர் தவறி வேறொரு பக்கம் பார்வையை செலுத்தும் போது மக்களுடைய மொத்த பார்வை உங்க மேல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஒரு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தம் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. இப்போ ஜனநாயகன் படம் இப்ப வருமா? இனிமே இந்த கேள்வி அதான் கேட்கிறேன். வருமானது மாதிரி டைட்டில் கார்டு என்ன போடுவாங்கன்னு ஒரு வைரல் போயிட்டு இருக்கு. கட்டாயமா முதலமைச்சர் விஜய்ன்னு தான் போடுவாங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்னு தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி எம்ஜிஆருக்கு நடந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி வர வச்சு யார்கள் நிறைய தடுதெல்லாம் பண்ணாங்க. இல்லை, அப்போ ஒன்றும் பெரிய தடையெல்லாம் கிடையாது. அவர் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் பெண்டிங் வச்சுட்டாரு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. ஜெயிச்சு வந்த பிறகு அவர் நடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். அது ஓடலை, அது வேற விஷயம். ஓகே, பட் சொல்கிறேன், அவருக்கு இந்த மாதிரிலாம் நெருக்கடி வரலல்ல. இந்த நெருக்கடி இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி அவருக்கு நெருக்கடி திமுக கொடுத்தாங்க. அவருடைய ரிக்ஷாக்காரன் படம்லாம் வரும்போது திமுக பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அப்போ திமுக ஆட்சியில் இருந்துச்சு. இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரும்போது அது தேர்தல் நேரமாக இருந்துச்சு. ஓகே, அதனால அவர் நடிக்காமல் அந்த பெண்டிங்கில் வச்சுட்டு போயிட்டாரு. திரும்பி வந்து நடிச்சு கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அஜித்குமார் ரீசெண்டாக அவருடைய படத்தில் துணை நடிகர்களில் சில பேரை வேண்டான்னு சொன்ன விஷயம் வலைப்பேச்சில் கூட பேசினேன். அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலி அது நிறைய பேர் பார்க்கும்போது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. இல்லை, அது அப்படிதான் நடந்துச்சு. ஓகே, இன்னொன்று இவங்க நினைக்கிறாங்க அஜித்தும் விஜயும் வந்து ஒரு பயங்கரமான போட்டியாளர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததை அஜித் நிஜமாவே விரும்பினார். ஏன்னா அவருக்கு இங்கே இருக்கிற அந்த திராவிட அரசியல் மீது ஒரு பெரிய எரிச்சல் உண்டு. ஏன்னா அவர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை தான் அவர் மேடையில் வெளிப்படுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதற்கப்புறம் அவர் ரொம்ப அசிங்கப்பட்டார். ரஜினி தான் அன்றைக்கி வந்து அஜித்தை கலைஞர்கிட்ட கூப்பிட்டு போய் அதை சமாதானப்படுத்தினார். ஒருவேளை அன்றைக்கி ரஜினி அதை முன்னெடுக்காமல் போனாருன்னா அஜித்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். இன்னைக்கு அஜித் மேலே யாரும் கை வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பின்னால் நிற்கிது. அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையை அவரை ரொம்ப பெரிய அளவு காயப்படுத்தியிருக்கும். அந்த எரிச்சல் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒட்டிகிட்டே இருக்குங்க. அது போகவே போகாது. நீங்கள் எவ்வளோ தான் விருந்தளித்து அவரை கட்டி அன்பு செலுத்தினா கூட அந்த காயம்ங்கிறது போகவே போகுது. அவ்வளோ பட்டார் அவர். அப்போ இவங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரமாட்டானான்னு சினிமாவில் ஒரு டைலாக் இருக்குங்களா, இவங்களை அடிக்க ஒருத்தன் பிறந்து வருவான்டான்னு. அந்த மாதிரி ஒருத்தர் வரும்போதே அவருக்கு ஹாப்பியாக வரும். உள்ளூரில் கரெக்டு தான் அப்படிம்பாரு. அஜித்தினுடைய மனநிலை அதுவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் அவர்கள் இவங்கெல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுனீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரே துறையில் இருக்காங்க. விஜய் இதெல்லாம் பெருந்தன்மையாக கடந்து போயிடுவாரா, இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் வச்சு அது ஒரு இதாக வச்சு பண்ணுவாங்களா? இல்லை, விஜய் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். சத்யராஜும் சரி, கமலும் சரி, பிரகாஷ்ராஜும் சரி, எல்லாரும் இந்த நடிகர்களை பார்க்க கூட்டம் வர ஓட்டம் மாறாதுன்னு ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணாங்க. பட் மக்கள் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்கங்கிற தகவலே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ ஃபீல் பண்ணுவாங்க, அடாடா நம்ம சிரஞ்சீவி மாதிரி இவரை நினச்சிட்டோமே, ஒரு சரத்குமார் மாதிரி நினச்சிட்டோமே அப்படிலாம் அவங்க நினச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து இவங்க இப்போ நடிகர்கள் தானே, டக்குன்னு நாளைக்கே மாறி
இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு பதவியேற்பு விழாவில் இவங்க 3 பேரும் முதல்ல உட்காந்துருப்பாங்க. நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா சினிமாக்காரங்கள் எப்போவுமே அந்த களிமண் மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அந்த கட்சின்னா அதுக்கேற்ற மாதிரி, இந்த கட்சின்னா இதுக்கேற்ற மாதிரி, அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, அந்த நாள் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு நாள். ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து அந்த ஒரு இப்போ கூட பேசிட்டு கூட நம்ப முடியல என்னால். ஏதோ கனவுல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாங்க. ஒரு ஃபோட்டோவை பார்த்தாலே 1 மணி நேரம் விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து எத்தனை கோடி கண்கள் இங்கே காத்திருக்க போகுதுன்னு தெரியல. கட்டாயமாக எல்லா சேனல்லையும் அது லைவாக போகும். அந்த வார்த்தை நிஜமாகவே பல பேர் கதறி அழ போகிறாங்க. இப்போ விஜயை பார்த்துட்டு கதறி எழுகிற பல பெண்களை நம்ம பார்க்குறோம். கட்டாயமாக அந்த மொமெண்ட்டில் எவ்வளோ பேர் உணர்ச்சி வசப்பட போகிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கதறி அழுகிறாங்கன்னும் போது அறிவாலயத்தில் ஒரு திமுக தொண்டர் அழுத வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. புதுசாக வந்த ஒருத்தருக்காக எங்களை இழந்துட்டீங்களே அப்படிங்கிற சொன்ன விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்க்குற ரோட்டில் ஃபுல்லாக விசில் அடிச்சுக்கிட்டு கொடியை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இளைஞர்கள் சுற்றிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு அக்ரஷன் மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க சைட்லேயும் ஒரு கடுப்பில் இருப்பாங்க கண்டிப்பாக. இத்தனை வருஷம் ஒரு கட்சியை வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு இவங்க போய் இப்போ டான்ஸ் ஆடுறது இது மாதிரி பண்ணும்போது இவங்க இளைஞர்கள் துள்ளி குதிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இதில் ஒரு கலவரம் பஞ்சாயத்து இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை, பெரும்பாலும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் பல வெற்றி தோல்களை பார்த்தவங்க. இன்றைக்கி தான் ஏதோ தோல்வி அடைகிறாங்கன்னு கிடையாது, இன்றைக்கி தான் வெற்றி அடைகிறாங்கன்னு கிடையாது. ஆனால் புதிதாக வந்த ஒருத்தருக்கு அந்த கொண்டாட்டம் தேவைப்படுதுங்கிறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே இந்த கேளிக்கை ஒரு 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே கலங்கிய நீர் அடங்கின மாதிரி அப்படியே தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்சி இருக்குது, எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு இருக்குது, பல சவால்கள் இருக்குது, ஏற்கனவே அறிவித்த இலவசங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க கவனம் அங்கே போயிடும். மக்களும் இதுக்கப்புறம் அவர் எப்படி ஆட்சி பண்ணுறாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்களே தவிர ஒரே இந்த அட்ராசிட்டிலாம் அதிகரிக்கும்னு நான் நம்பலை. ஜஸ்ட் இன்னொரு 1 நாள் அவ்வளோதான். இப்போது விஜயர்கள் ஓட்டு கேட்க வரும்போது விசிலுக்கு போட்டுருங்க, நேராக பக்காவாக ரெடி ஆகி போயிட்டு விசிலுக்கு போட்டுருங்கன்னு அந்த மட்டும் தான் சொன்னார். பல இடங்களில் வேட்பாளர் பேரை கூட சொல்லலைன்றது இருந்துச்சு, அறிமுகம் செய்யலைன்னு இருந்துச்சு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்க சில வேட்பாளர்களை தெரியும். பட் இப்போ ஊருக்குள்ளே வேட்பாளர் தெரியாமையே சில பேர் ஓட்டு போட்டு தான் அந்த வெற்றி வந்திருக்குது. இது ஒரு மாதிரி மைனஸாக அமைஞ்சிடாதா? நம்ம வேட்பாளர் யாருன்னே தெரியல, நம்ம யார்கிட்ட போய் இந்த எம்எல்ஏ போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மைனஸாக மாறிடாதா? இல்லை, அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அப்படி ஒரு சொல்லியிருந்தாருன்னா நான் ஆரம்பத்தில் அதுதான் நினச்சேன். இப்போ எல்லா தலைவர்களுமே அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை தன்னோட பக்கத்தில் நிற்க வச்சுப்பாங்க, அல்லது முன்னாடி ஒரு வேனில் அவங்க நிற்பாங்க, இவங்க ஒரு வேனில் இருந்து அவர் அறிமுகப்படுத்துவாங்க. இதை விஜய் செய்யலையேன்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ தான் நமக்கு புரியுது. ஒருவேளை அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த வேட்பாளர் குறித்த ஆராய்ச்சியிலே மக்கள் இறங்கியிருப்பாங்க. இப்போ விசிலா பேரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் யார், என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன தொழில் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதை விஜய் விரும்பலை. ஓட்டு எனக்காக தான் விட போகுது, அப்போ என் முகத்தை மட்டுமே வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க, இதுதான் சின்னம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு வேட்பாளர் முடிஞ்ச அளவுக்கு ஹைட் பண்ணாங்க. ஒரு சில இடங்களில் தான் இந்த வேட்பாளர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சது. மேக்சிமம் வந்து வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை தான் நான் பார்க்குறேன். மற்றபடி வர்றவர்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க டியூன் ஆகி ரொம்ப கரெக்டாக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, அதுக்கு பெரிய டைம் எடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ திமுக அதிமுக ஓட்டுகளை விஜய் பிரிச்சாரு, அவர் பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த 0ல தான் இருந்தாங்க. முன்னிலை கூட ஒரு தொகுதி வரல. குறிப்பாக காரைக்குடியில் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அங்கே பிரபு வந்து ஒரு பெரிய வாக்குகள் ஜெயிச்சிட்டாரு. ஏன் இவ்வளோ பெரிய சர்க்கிள் நாம் தமிழருக்கு? அவங்களுடைய சர்க்கிளுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கே தெரியும். 2 வாய் தான். இந்த 2 வாயையும் அவங்க அடக்கியிருந்தாங்கன்னா கட்டாயமாக வந்து குறைந்தபட்சம் அந்த 8% வாக்கையாகவும் விட்டுருக்கலாம். ஒரு வாய் நான் கெஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வாய் அவர் வாய் தான். அதாவது நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய கோல் என்னன்னு விட்டுட்டு ஒருத்தர் தவறி வேறொரு பக்கம் பார்வையை செலுத்தும் போது மக்களுடைய மொத்த பார்வையும் உங்கள் மேலே திரும்பும். நீ எதுக்காக வந்த, நேற்று வரைக்கும் என்ன பேசுன, உன்னுடைய கொள்கை என்ன, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன பையனை அடிக்க போகிற நீ, அப்போ அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு 1000 கேள்வி கேட்பான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மக்கள்லாம் ஏதாவது கடைக்கு போகிறான், கீரை வாங்குறான், வெத்தலை வாங்குறான், பாக்கு வாங்குறான்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. போகிற இடத்துலனா அவன் பேசிகிட்டே இருப்பான், என்னன்னு கரெக்டாக அவன் ஒரு கெஸ்ஸிங் வருவான். அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய தண்டனை. நீங்கள் பாருங்கள், இன்னும் அது தேஞ்சு போகுதா இல்லையா பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நபரை அந்த கட்சியிலேருந்து நீக்கிற வரைக்கும் அந்த கட்சி இன்னும் குழி தோண்டி புதைக்கப்படுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு என்ன வீடியோ சார் போட போகிறாரு? எனக்கு அதுவே பெரிய முதல்ல ஊரில் இருக்காங்களா பாருங்கள். ஊரில் இருந்தால் ஓகே. இப்போ நிறைவா நெல்சன் ஒரு வழக்கறிஞர்
அவர் அதிகமாக வந்து திமுக பற்றி பேசியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் விஜய் இந்த அளவுக்கு அடித்து பேசினாலும் வீடியோ போடுறாரு. அதை தாண்டி ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு, அந்த யானை பலன் ஒருத்தர். அவர் வீட்டுக்கே போய் அருவா எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசிட்டாங்கன்னும் போது வீட்டுக்கே போய் மிரட்டுறதெல்லாம் எப்படி? அதாங்க, வன்முறைங்கிறது எப்போவுமே தீர்வு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை குறித்து தவறாக ஒருத்தர் கருத்து சொன்னாருன்னா அவரை நீதிமன்றத்தில் சந்திக்கணும், அல்லதுன்னா காவல்துறையில் போய் புகார் கொடுக்கணும். சார் என்னை பற்றி இப்போ அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒன்று சொல்கிறாரு, அது என்னன்னு கேளுங்கங்கண்ணா. அதுதானே நம்ம நாட்டினுடைய சட்டம். நான் குண்டாந்தடி தூக்கிட்டு போய் அவனை அடிப்பேன் அப்படிங்கிறது வந்து அப்போது உங்களுக்கும் ரவுடிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் வந்து நான் ஒரு இயற்கை விஞ்ஞானம் பேசுகிறேன், இயற்கை வேளாண் பற்றி நான் பேசுகிறேன், நான் தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறேங்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிருமே. ரவுடிசம் தான் பதிலா? அது கிடையாது. இல்லை, பேசுகிறது தான் ரவுடிசமாக பேசுகிறீங்கன்னா செயலும் அப்படி இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ அதற்கான தண்டனையை அனுபவிச்சு தான் அவனுக்கு கட்டாயமாக. உடனே அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. இதற்கப்புறம் கொஞ்சம் சிக்கல் தான் அவங்க. ஓகே, இப்போ இனிமேல் காவல்துறை கஞ்சா பழக்க வழக்கங்கள்லாம் மாறுன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் வர்ற மாதிரி அவர் மாத்துறாரா இல்லையா பாருங்க. ஓகே, எல்லாமே சர்க்கார் படத்தை சொல்லிட்டு இருக்காங்க, சர்க்காரோட ரீக்ரியேஷன் நடந்துச்சு இன்னைக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி கத்தி எல்லாமே வருமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரெடி ஆயிருப்பாரா விஜய் இப்பவே? இல்லைங்க, இப்போ நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று போதை கலாச்சாரம். கண்டிப்பாக ஸ்கூல் வரைக்கும் வந்துடுச்சு. இன்னொன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவரே பல மேடைகளில் பேசி. ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. அப்படியா? நீங்கள் அழகாக வேற இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட்டு இது ரெண்டுத்தையுமே அவர் வந்து முதல்ல கையில் எடுத்தாருன்னு வைங்களேன், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் மூணாவது அவர் செய்ய வேண்டியது இந்த மதுக்கடைகள். அது முடிஞ்ச அளவுக்கு பாதியாக குறைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், அது நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன் 2 கழகங்களும் அதை செய்யலை அப்படின்னா, 2 கழகங்களுக்கு கழகங்களை சேர்ந்தவர்கள் அந்த மதுபான ஆலை வச்சுருக்காங்க. அதனால் அந்த கடையை அவங்க மூடல. விஜய்க்கு அந்த கட்டாயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக ஒரு பாதி கடையை மூடிட்டு மீதி மெல்ல மெல்ல அந்த குடிநோயாளிகளை மீட்க வேண்டிய குடி மறுவாழ்வு மையங்களையும் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஈஸியாக அதை காலி பண்ணிடலாம். அதை வந்து அவர் செஞ்சாருன்னா பெண்கள்லாம் கொண்டாடி தீர்த்துருவாங்க. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.